திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு பள்ளி சுவர் இடிந்து மாணவன் மரணம். இதுலயும் கூட திமுக அரசு மதம் பார்க்கிறதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதிமுக அரசு இருக்கும் போது புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு ஆழ்துளை, அதுல சுஜித்தன ஒத்தை இறந்து போயதான் சின்ன பையன். என்ன சொன்னார்கள்? 20 லட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்கட்சி தலைவர். இன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறார். சரி, அன்னைக்கு என்ன சொன்னாங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து சுஜித் செத்து போயிட்டா, தீபாவளியா. இன்னைக்கு ஒருத்தர் கூட இந்த தம்பி மோஹித் செத்து போயிட்டா, கிறிஸ்துமஸா அப்படி எல்லாம் கேட்கல. அடுத்தாப்புல எங்க அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அன்பில் பொய்யாமொழி, வறுமையின் சின்னம் இல்ல அரசு பள்ளி, பெருமையின் சின்னம். எப்படி சோறு இழிஞ்சு விழுந்தது? உன் குழந்தை தானே. அசோக் நகர்ல மகாவிஷ்ணு வந்த உடனே என்ன சொன்னீங்க? ஏன் பையன் சொன்னீங்களா இல்லையா? உங்க பையன் இறந்து போனா 3 லட்சம் தான் கொடுப்பீங்களா? உங்க பையன் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய கட்டடங்கள் அப்படித்தான் இருக்குமா? ஆகவே இதுல குற்றவாளி முதலமைச்சர் குற்றவாளி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றவாளி, ஒவ்வொருவரும் குற்றவாளி. ஆகையினால இது மாணவர்களை இவர்கள் படிக்க விடுவதில்லை. அங்க கூட இவர்கள் சுரண்டலைத்தான் முன்வைக்கிறார்.